பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தாயாரை எழுந்து வாடுகிற அருமையான ராஜையாவும் துணையாரும் அவருடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாவருக்காக நாம் ஆண்டவரை துதித்து பாடி அவர்களுக்காக ஆறுதல் கூறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது: பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அதே போல அருமையான இந்த தாயாரை இந்த உலகத்திலே ஆண்டவர் பிறக்க செய்தார். வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் கூட்டிக் கொடுத்து அவர்களை வாழ செய்தார். அவருக்கு பிரியமான இந்த நாட்களிலே அவர்களுக்கென்று படைத்து உருவாக்கின நித்திய வீடு பரலோகம் என்கிற அந்த வீட்டிலே அவர்களை ஆண்டவர் சேர்த்துக் கொண்டார். அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது: பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சவர்களாக இருக்கிறோம் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. கடவுளுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்களுக்காக நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பவும் நான் உங்களிடத்திலே வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் பரலோகம் செல்ல வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதித்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவர்கள் கடவுளுடைய வருகைக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபித்து தேவனை மகிமைப்படுத்தி ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு அருமையான தாயாரானவர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாயாருக்கு கொடுத்திருக்கிறார். தாயாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிரதான தூதருடைய எக்கால சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, இந்த அருமையான துக்க வீட்டுல வந்து ஆறுதல் படுத்த வந்திருக்கிற அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த தாயார் ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கிறார்கள்.
நாம் அந்த இடத்துக்கு நம்முடைய காலங்கள் முடியும் பொழுது ஒரு நாள் செல்லுவோம். அங்கே துக்கம் இல்லை, சஞ்சலம் இல்லை, வேதனை இல்லை, பாடுகள் இல்லை. இந்த உலகத்திலே இருக்கிறதான எந்த விதமான துன்பமும் இல்லை. அங்கே சமாதானம் நிறைந்த ஒரு இடம், அது சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம், அது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடம். அங்கே தேவனோடு கூட யுக யுகமாக இந்த உலகத்தில் விட்டு நாம் பரலோகத்தில் வாழக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, ஆண்டவராக, தெய்வமாக நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழும் பொழுது அந்த இடத்தை நமக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. தரித்து கொண்டோமானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு ஏதுவாக என்று இந்த வேத வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களையும் அப்படிப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றி கடவுளை உங்களுடைய காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுக்க அவர் விரும்புகிறார். வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை, ஆறுதல் இல்லை. ஆனால் பரலோக ராஜ்யத்திலே ஆறுதல் உண்டு, அங்கே இளைப்பாறுதல் உண்டு. நித்திய நித்திய காலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த பூமியில நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பாக்கியத்துக்குள்ளாக இந்த தாயாரானவர்கள் பிரவேசித்திருக்கிறார்கள். அந்த பாக்கியத்தை இந்த உலகத்துல எல்லாருக்கும் கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். மனிதனுடைய பாவத்துக்காக மரித்தார். அவர் உயிரோடு கூட எழுந்தார். அதே போல ஒரு நாள் வரப்போகிறது. இந்த தாயார் ஆண்டவர் இயேசு வரும் பொழுது உயிரோடு கூட எழுப்பி ஆண்டவர்களோடு கூட செல்ல போகிறார்கள். இந்த பாக்கியம் நமக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழ்க்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்வோம், ஆண்டவருக்கு பயந்து வாழ்வோம், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம், பாவத்தை விட்டு பரிசுத்தமான ஜீவியத்தை செய்வோம். நமக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலான காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. எருசலேமே ஒளி தந்து விஞ்சினவை, எத்தனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை வாசத்தின் கண்டே, தாபரமாய் சிறகு
நகரினில் தஞ்சமானே கனிவான எருசலமே கனிவான எருசலமே பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுவே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஜீவதேவன் நகரினில் குடிபுகுந்து சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே ஜீவதேவன் நகரினில் குடிபுகுந்து சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே நீதி தேவன் நிலமணி சிறப்புகுந்து நீதிமான்கள் ஆவியில் மறுவின்ற மேலான எருசலமே மேலான எருசலமே பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியா அழகாக ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சர்வ சங்க சபையினில் அங்கமானே சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே சர்வ சங்க சபையினில் அங்கமானே சர்வலோக நடுவரில் அருகில் வந்தே பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றே பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றே ஆஹா என் எருசலமே ஆஹா என் எருசலமே பரம எருசலமே பரலோகம் ஏமே அழகாக அழகாக ஜொலித்திடுவே விடுதலையே விடுதலை விடுதலையே லோகமதில் மோகத்தில் விடுதலையே விடுதலையே விடுதலை விடுதலையே லோகமதில் மோகத்தில் விடுதலையே நானே எனும் சுய வாழ்வில் விடுதலையே நாதனில் வாழ்வதால் விடுதலையே சுயாதீன எருசலமே சுயாதீன எருசலமே பரம எருசலமே பரலோகம் அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுவே கண்ணீரியாவோ கனிவோடு துடைத்திடுவார் என்ன மாதின் ஏற்றங்கள் தீர்த்திடுவார் கண்ணீரியாவோ கனிவோடு துடைத்திடுவார் என்ன மாதின் ஏற்றங்கள் தீர்த்திடுவார்
தலைநகரம் எருசலமே, தலைநகரம் எருசலமே, பரம எருசலமே, பரலோகம் விட்டிறங்குவே, அழகான மனவாட்டியா இது மிக பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்துக்குள்ள அருமையான தாயாரானவர்கள் பிரவேசித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்திலே, பரம ராஜ்யத்திலே, பரம எருசலேமிலே ஆண்டவரோடு கூட இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னுடைய இருதயத்தை அவர் வசிப்பதற்கு இடம் கொடுத்து அவருடைய ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை தேடி இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். அருமையான இந்த வேளையிலே தாயாரை இழந்த அருமையான இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிந்து தேவன் தரும்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்த பிறகு நம்மத்திலே சுவிசேஷகர் மங்கள்ராஜ் அவர்கள் வந்து ஆறுதலுக்காக சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறார். இயேசுப்பாவே விசுவாச ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. என் ஜனங்கள் ஆட்சிகள் தேட்சிகள் என்ற சன்னிதியிலே பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில இறந்த ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே ஐயாக்காக, அம்மாக்காக, அவருடைய மகளுக்காக, மருமகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஐயா. ஒவ்வொருக்கும் தேவனே ஆண்டவரே நம்மான செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு தாய் தேய்த்தது போல உங்களை தேய்ச்சவே சன்னிதியிலே சம்பா ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஆண்டவரே யார் வந்தாலும் உங்களை மறக்க மாட்டேன் சன்னிதியிலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ஐயா. நான் நோட்டி வெள்ளத்தில் என்ன கைவிடலே சன்னிதியிலே சம்பா ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற தாயாரே, ஆண்டவரே இந்த பூமியிலே பிறக்க செய்து வாழ செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அச்சாவே நித்திய ஜீவனை காணும்படி நீர் அவளை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இன்றைக்கு ஆண்டவரே சமூகத்துல சேர்த்து கொண்டபடியாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவம் எல்லாம் சகித்தார்கள் அப்பா. ஆனால் இப்ப ஆண்டவரே இளைப்பாளோடு வந்து சமூகத்துல ஆண்டவரே வரப்படி கிருபை செய்தபடியா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விட்டு போன ஐயா ஆண்டவரே பிள்ளைகளையோ ஆண்டவரே ஐயாவையோ ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அம்மாவையோ பிள்ளைகளை ஆஜா கட்டளை என்னமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்களுக்கு சந்தோஷமாக மாற வேண்டும் சொன்னீங்களப்பா. நீங்க தான் உங்களை ஆற்ற முடியும், தேற்ற முடியும் ஆண்டவரே. இசப்பாடி என்னால் மறக்கப்படுவது இல்லை சனிலே இசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஐயா. அப்படியாக மாற்றிங்க வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவரே ஆஜா கட்டளை என்னமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதற்கு ஆராதனை கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை மறுத்து பரிசுத்த ஆவியை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா தேவனுடைய ஆவியின் சமூக பிரசனம் இருந்து என் தேவன் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கரங்களை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வந்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாமத்தில் அருமையான சுவிசேஷகர் மங்கள்ராஜ் ஐயா அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஆணைப்படுத்துவார்கள். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமாக. இந்த நாளில் நாம் இந்த இடத்துல பிஷப் ராஜ் ஐயாவுடைய தாயாரின் பிரிவு நிகழ்விலே நாம் கலந்திருக்கிறோம். கர்த்தர் முன்குறித்திருக்கிற காரியங்களை அவர் நேர்த்தியாக செய்து வருகிறார். அதன் காலங்களிலே கர்த்தர் ஏற்ற வேலைகளிலே காரியங்களை செய்து வருகிறார் என்பதில் நமக்கு ஒரு சந்தேகம் இல்லை.
தாயார் இந்த உலகத்திலே 84 ஆண்டுகள் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து கடந்து சென்றிருக்கிறார்கள். ஒரு பூரண ஒரு ஆயுசு காலம் வேதாந்தத்துல பார்க்கிறோம் இல்லையா. 80 வயதுக்கு மேல ஒரு நல்ல ஒரு பூரண ஒரு ஆயுசு காலம். கர்த்தர் அவர்களை இம்மட்டுமாக காத்து திடகாத்திரமாக வைத்து எந்த ஒரு கஷ்டத்தின் பாதையிலே கடந்து செல்லாதபடி அவர்கள் நல்ல முறையிலே இந்த உலகத்திலிருந்து கடந்து சென்றிருக்கிறார்கள். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தாயாரை குறித்து சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி என்ற அந்த ஊரிலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் திருமணமாகி சென்றது பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம், இப்பொழுது சாத்தான்குளம், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் என்று சொல்லுவாங்க. சாத்தான்குளம் பக்கத்தில் இருக்கிற கருவேலம்பட்டி அந்த இடத்துல அவர்கள் திருமணமாகி சென்று அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு 4 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் மகன். இப்படியாக அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்ததுல அவர்கள் கர்த்தருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சபையிலே நல்ல ஒரு பொறுப்பிலே, ஒரு ஆவிக்குரிய சபையிலே அவர்கள் பணியாற்றுகிறவர்களாக விசுவாசிகளாக இருக்கும்படியாக கர்த்தர் செய்து வருகிறார். தாயாருடைய பங்களிப்பு அதுல நிச்சயமாக உண்டு, அதுல நம்ம சந்தேகமே இல்லை. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஒரே மகன் SSJ ராஜையா அவர்கள் ஐயா அநேக முறை சாட்சி நம்ம மத்தியில சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய சிறு வயதுல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னென்ன கடினங்கள் பட்டார்கள் அப்படின்னு சொல்லி. ஐயா இந்த நிலவுல வந்திருக்கிறதுக்கு, இந்த நிலைமையில வந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரியம் என்று சொல்லி பார்த்தா தாயாருடைய ஒரு ஜபமாக இருக்கும், அல்லது அவருடைய ஒரு காரியம். ஐயா சாட்சி சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, ஐயாவுடைய தகப்பனார் ஒரு நேரம் கடினமாக கோபத்தோடு இருக்கும்போது தாயார் தான் சொன்னாங்க, ஐயா அவனுக்கு ஆபத்து இந்த வீட்டுல, நீ கடந்து செல் அப்படின்னு சொல்லி. அப்படியாக தன்னுடைய அந்த கருவேலம்பாட்டில இருந்து ஐயா கடந்து வந்ததுனாலதான் இன்றைய நாளில இப்படியாக ஒரு திருச்சபையை மற்றும் அநேக காரியங்களை நடத்தும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ராஜையா நம்ம மத்தியில அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு முக்கியமான காரியம் நான் யோசித்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் பிறந்தது ஒரு இடம் ஆழ்வார் திருநகர் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்துல, அதுக்கப்புறமா கருவேலம்பாட்டில் இருந்தாங்கன்னு சொன்னேன். திருமணமாகி வளர்ந்த இடம் இங்க சென்னையில அவர்கள் தன்னுடைய ஆயுள் காலத்தை அவர் முடித்திருக்கிறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், நேற்றைய தினம் அவர்கள் அந்த அந்த உடலை விட்டு பிரிந்து சென்றது. பாத்தீங்கன்னா ஐயா கருவேலம்பாட்டில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அவருடைய கடவுள் பாருங்க எப்படி அந்த அவருடைய குடும்பத்துல தாயார் வாழ்ந்த இடத்துல, ஐயா பிறந்து வளர்ந்த இடத்துல அவர்கள் ஊழியம் செய்கிற அந்த ஒரு பாக்கியத்தை அந்த கடைசி நாட்கள்ல செய்திருக்கிறாங்க. அதற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள்ல கூட கர்த்தர் குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலை தர வேண்டும், எல்லாருக்கும் வேண்டிய நல்ல ஆறுதலை தர வேண்டும், பேறுதலை தர வேண்டும். ஏதோ ஒரு சோக நிகழ்வாக நாம் இதை நினைத்து விடக்கூடாது. வேதாமத்திலே சங்கீதம் 116:15 கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில கூட நாம் எந்த ஒரு வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு இல்லாதபடி கர்த்தர் ஒரு பூரண ஆயுசை தாயாருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்திலிருந்து கடந்து சென்றிருக்கிறார்கள். நிச்சயமாகவே மறுமையிலே நாம் அவர்களை சந்திப்போம் என்று ஒரு விசுவாசத்தோடு இன்றைய நாளில நாம் கடந்து செல்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம் இல்லையா? ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள், ஒருவேளை ரட்சிக்கப்படாத மக்களுக்கு இந்த மரணம் என்பது ஒரு பள்ளத்தாக்கு போல, ஒரு பாதாளத்தை போல ஒரு காரியமாக இருக்கலாம். நாம் இதை ஒரு தைரியத்தோடு எதிர்நோக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இந்த நாளில் கூட நாம் நிச்சயமாகவே கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம் தாயாருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துவோம். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திருமதி மரியாள் அம்மாவுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் இந்த உலகத்திலே 84 வருடங்கள் தகப்பனே உம்முடைய சித்தத்தின்படி நீர் அவர்களை வைத்திருந்தீர். கடைசி நாட்களிலே ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை நீர் தந்தீர், நல்ல ஒரு சுகபலனை கொடுத்து அவர்களை பாதுகாத்தீர். எந்த ஒரு இடையூறும் இல்லாதபடி, எந்த ஒரு சஞ்சலும் இல்லாதபடி அவர்கள் மறுமைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தகப்பனே, இந்த நாளில கூட குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஜெபிக்கிறோம். விசேஷமாக பிஷப் ராஜையாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவருடைய வாழ்க்கையில இமட்டுமாக நீர் செய்து வந்த அனைத்து உபகாரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக நாங்கள் ஸ்டெல்லாமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னுடைய மாமியாரை, தாயாரை போல அவர்கள் கடைசி காலங்களில் நல்ல முறையிலே பார்த்துக்கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்து அதற்காக நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயாவுடன் உடன் பிறந்த 3 சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாயாருடைய வாழ்க்கை ஒரு பூரணமான வாழ்க்கையாக அமைந்ததற்காக, பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காணும்படியான 4வது சந்ததியை காணும்படியான ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை நீர் அவர்களுக்கு தந்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட நாங்கள் தொடர்ந்து தகப்பனே, இந்த அடக்க ஆராதனை மற்ற காரியங்களை நாங்கள் கடந்து செல்லும் பொழுது உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்லவர் அருமையான டேவிட் ஐயா வந்து ஜெபித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நேரத்திலையும் தாயாரை பற்றி அதிகமாக தெரியவிட்டாலும் ஐயா எஸ் ராஜையா சொல்லியிருக்கிறார். அவருடைய சாட்சிகளை சொல்லியிருக்கார், நிறைய சொல்லியிருக்கார். நான் ரட்சிக்கப்பட்ட போது என்னுடைய வீட்டிலே பயங்கரமான போராட்டம். என்னுடைய தாயார், நீங்க இருக்க வேண்டாம், நிறைய சோதனைகளும் ஆபத்துகளும் உண்டு என்று சொல்லி நீ வீட்டை விட்டு கடந்து செல் என்று சொன்ன போது ஐயா சொல்லியிருக்கிறார் என்னிடம். அப்படியாக இந்த தாயார் ஒரு நல்ல ஆண்டவருக்காக ஒரு நல்ல மனிதரை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார். நாம் வேதத்தில் பார்க்கும்பொழுது 70 ஆண்டுகள் அல்லது பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டுகள் என்று சொல்லியிருக்கிறபடியாக தாயார் 84 ஆண்டுகள். இப்பேற்பட்ட அனுபவம், உலக அனுபவம் எவ்வளவு இருக்கும்? 84 ஆண்டுகள். பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளை, ஒரு பிள்ளை, அனைவரும் கூட ஒழுக்கமாக நன்றாக வளர்த்திருக்கிறார். கிராமமாக இருந்தாலும் சரி, இப்படியாக இருந்தாலும் சரி. கருவேலம்பட்டி அப்படின்னு சொன்னார்கள். இந்த கருவேலம்பட்டி எப்படி இருக்கு என்றது நான் பார்க்கவில்லை. ஆனால் ஒரு கிராமமாக கண்டிப்பாக அவர் தாயார் பிறந்தப்போ அதிகமான அந்த கிராமத்துல அந்த மாதிரி இருந்திருக்கு. ரொம்ப பயங்கரமா இருந்தது. அந்த நேரத்திலேயும் தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்த்து மாதிரி இப்போதும் அந்த மாதிரியாக அவர்களை நடத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அது பெரிய விஷயம் தான். தாயார் 84 ஆண்டுகள் வளர்ந்து மரித்திருக்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நம்ம பார்க்கும்போது, உலகத்துல பார்க்கும்போது 20, 25, 30, 50க்குள்ளவே இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் 50க்குள்ளவே கடந்து செல்கிறார். தாயார் 84, ஐயா சொல்றாரு 84. அவங்களை பார்க்கும்போது அப்படி தெரியல, 90 கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலையும் ஜெபத்தை எடுத்து நன்றியோடு பரலோக பிதாவே, இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலையில ஆண்டவரே, பரிசுத்தமான வேலையில தாயாருக்காக ஜெபிக்கிறோம். தாயாரே ஆண்டவரே, இந்த உலகத்திலே 84 ஆண்டுகள் வாழ நீர் கொடுத்த நல்ல சுதந்திர கிருபைக்காக நன்றியோடு கூட உங்களை துதிக்கிறோம். 5 பிள்ளைகளும் நன்றாக வளர்த்த ஆண்டவரே, அவர்கள் இந்த பூமியிலே அவர் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தை செய்கின்ற பிள்ளைகளாக மாற்றி கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. இந்த வேலையிலும் ஆண்டவரே, இந்த நல்ல அடக்க ஆராதனையில உடைய கிருபை எங்களோட இருக்கட்டும் ஆண்டவரே. அமைதியாகவும் ஆண்டவரே, சமாதானமாகவும் இந்த அடக்க ஆராதனை நடக்க கிருபை பாராட்டு. அவரை இழந்தவாடும் பிள்ளைகளுக்கும், மருமகள், பேர பேத்திகள், அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆறுதல் படுத்தப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென் ஆமென். இப்பொழுது ஜோசப் சரவணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசி ஜெபிக்கிறார். சோத்திரம். அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தாசிபட்ட இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி. இந்த மாலை வேளையில அம்மாவுடைய அடக்காரதனை ஒழுங்கு கிரிமா நடக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, அந்த தாயார் நான் 2-3 வாட்டி தான் பார்த்துருக்கிறேன். ஆனா நல்ல அமைதியான தாய், ஆனா நல்ல ஒரு தாய், மகனுக்காக அதிகமா சப்போர்ட் பண்ற தாயா இருந்தாங்க. அதே போல மகளுக்காக அந்த 3 மகளுக்காக நல்ல ஒரு உறுதுணையா இருந்தாங்க. அந்த குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்த குடும்பத்தை தேவன் பொறுமையாக நடத்த வேண்டும். அது மாத்திரம் இல்ல, அந்த பிஷப் அம்மா அந்த தாயாருக்கு நல்ல ஒரு உறுதுணையாக கடைசி வரைக்கும் அவங்க ஒரு பணிவிடை செய்து அந்த தாயார அந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். தேவன் அது மட்டும் ஆயுஷ் 60 இல்ல 70, ஆனாலும் தேவன் 80-90 வயசு தேவன் எடுத்துக்கொள்ள பெரிய விஷயம். ஹல்லேலூயா. அது மாதிரி நாம் எத்தனை வருஷம் இருப்போம் தெரியல பூமியில, ஆனாலும் தாய் ஒரு 90 வயசுக்குள்ள இருந்தாங்க. அதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த அடக்காலத்துல நல்லா ஒழுங்கிரிமா நடக்கணும், அதுல நேர்த்தியாக நடக்க உதவி செய்யுங்க. என் அதிகமான பரலோக பிதாவே, தாசிபட்ட இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி. இந்த மாலையில இந்த அடக்காலத்துல நல்ல ஒழுங்கிரிமா நடக்க என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த குடும்பத்துக்கு நீ ஆறுதலா இருங்க, தேற்றுங்க. ஆண்டவரே, நிறைய பெரிய அதிசயம் செய்யுங்க. துதி கன மகிமை முகருக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் பிதாவே. ஆமென். நமத்துல ஜெபமணி அவருடைய மனைவி வந்து ஒரு பாடலை பாடி ஜெபிப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேனையா? என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேனையா? உம்மை விட்டா இந்த உலகில், உம்மை விட்டா இந்த உலகில்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காகவும் மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக